வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தேதி என்பது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மணிகண்ட பிரபு? உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள், குறிப்பாக பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ தேதியை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருக்கிறார். அதன்படி மதுரை அவனியாபுரத்தில் ஜனவரி 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு வருடம் பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய அதே இடத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி குழுவினர் இருக்கின்றனர். அவர்களோடு மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ தேதியையும் ஏற்கனவே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மைதானத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியரினுடைய இந்த அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு அங்கு எதுவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாது என்பதும் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பாரம்பரியமாக நடைபெறும் இடங்களிலேயே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஆடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தகவல் தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு சங்கத்தைச் சேர்ந்த திரு ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது ஆக்சுவலா இப்ப நாம ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மார்கழி மாசம் பிறந்துருச்சுனாவே நம்ம காளைகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம், காளையர்களும் ரெடி ஆயிடுவாங்க. அதே மாதிரி தை பிறக்குதுன்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜல்லிக்கட்டை தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த ஜல்லிக்கட்டு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களுக்கு ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு நாளைக்கு மறுநாள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சங்குறிச்சியில ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் நம்மளோட அடையாளம்னு அப்படின்னு நம்ம சொல்ல போறப்ப நம்ம அலங்காநல்லூர் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் இப்போ கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க 15, 16, 17க்கு. ஸோ அதே மாதிரி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தடவை நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் 2-3 இஷ்யூஸ் எங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக நாங்களுமே அதை சொல்லணும்னு இருக்கிறோம். என்ன மேட்ரு அப்படின்னா, எங்களுக்கு என்னதான் இந்த ஜல்லிக்கட்டு இப்போ நம்ம பொங்கலுக்கு நம்ம இதை செய்கிறோம் பண்ண போகிறோன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் எங்களுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அதில் இப்போ அந்த ஒரு இஷ்யூ இந்த மாட்டுக்கு கொம்புல இந்த புஷ் வைக்கிறதா ஒரு இஷ்யூ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூ நாங்கள் கண்டிப்பாக இதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அதை வலியுறுத்த இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த டோக்கன் சிஸ்டம்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதையும் கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணணும்னு இருக்கிறோம். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமா அதுல எந்த விதமான மாறுதலும் இல்லாம ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதுல பெரிய பிரச்சனை எங்க வருது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த டோக்கன் சிஸ்டம்ல தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆன்லைன் டோக்கன் முறை தான் இப்ப பின்பற்றப்பட்டு இருக்கு. ஆனா பல்வேறு தரப்புல இருந்தும் இந்த ஆன்லைன் டோக்கன் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. ஆன்லைன் டோக்கன் முறை கடைபிடிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு சார்? என்ன பிரச்சனை இருக்கு அதுல? இல்ல, இப்ப ஆன்லைன் டோக்கன் இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காளைகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மாடுங்க இருக்கும். இந்த 2 லட்சம் 3 லட்சம் மாடுங்கள்ல ஒரு தடவை இப்ப நம்ம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம காளைகளை பதிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, குறைஞ்சது அதுல டோக்கனே பாத்தீங்கன்னா பதிகிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் 10,000 பேர் பதிகிறாங்க. அந்த 5000 பேர் 10,000 பேர் பதிகிறதுல வெறும் 500 பேர் 700 பேருக்குள்ளதான் கிடைக்குது. இதுல இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னா, இதுல அரசு அதிகாரிகள் கையில தான் அந்த டோக்கன் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் அந்த டோக்கனை ரிலீஸ் பண்றாங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சார்பா யார் யார் முக்கியமான வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த அலங்காநல்லூருக்கும் அவனியாபுரத்துக்கும் பாலமேடுக்காண்டியுமே வருஷம் பூரா மாடு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்க இடத்துல
நிறைய பேரால அந்த ஜல்லிக்கட்டுக்கு அவங்க மாடை கொண்டு போக முடியல. ரெண்டாவது ஆன்லைன்ல பதிவு பண்றப்ப என்ன பெரிய டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டுல 700 மாடு பங்கு பெறுது அப்படின்னா அதுல இவங்க இந்த மாடு நல்ல மாடு அந்த மாடு நல்ல மாடுன்னு தெரியாது. என்ன பதிஞ்சிருக்காங்களோ அதை ரிலீஸ் பண்றாங்க. அதுல நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுங்க வந்துருது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத புல்ஸ் வந்துருது. ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறப்ப பாக்குறப்ப சிறந்த காளைகள் விளையாடுறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த காளைகளை இதுக்காண்டி தயார் பண்றவங்க, இதுக்காண்டி இருக்கிறவங்க நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இந்த ஆன்லைன்ல சிக்கல்கள் ரெண்டாவது ஒரு தடவையும் ஆன்லைன்ல கிட்டத்தட்ட எங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இப்ப மதுரையில என்னன்னா இப்ப ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ப்ரையாரிட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுக்குறாங்க. அதுல மேக்சிமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்க. இதுவே எங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்குது. இப்போ ஆன்லைன் டோக்கன் முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ராஜேஷ். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.